வணக்கம். அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டு பிறக்கும் பொழுதே ஜனவரி மாதம் முதல் தேதியிலேயே பார்த்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவும், கேது 11ஆம் இடத்திலும், ராகு 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். இதுல மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், ராசி அதிபதி சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே 3ஆம் இடத்துல முதல் 2 வாரங்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் ஜனவரி பார்த்தீங்கன்னா எல்லாமே 4ஆம் இடத்துக்கு, 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் மாறுகிறார்கள். இத்தகைய ஒரு பலாபலன்கள், பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது துலாம் ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்மளுடைய பலாபலன்கள் வேலை செய்யுது, எப்படி கிரகங்கள் நமக்கு தாக்குதலை கொடுக்குது, எது மாதிரி சாதகமான பலன்கள் நமக்கு நடக்கும், எது மாதிரி விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், எது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கோச்சார அடிப்படையில பொது பலனாக ஜனவரி 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மாதம் பிறக்கும் பொழுது இது மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பொழுது முதல் 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் டிரான்சிஷனரியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன்லாம் குருவின் பார்வையிலிருந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்த வாங்கின விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, விற்கக்கூடிய அமைப்பு, விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு, ஷார்ட் ட்ரிப்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஹாலிடே போகக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள் உண்டு. தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடம்ங்கிற கேந்திரத்துல போய் இந்த 4 கிரகங்கள் போறது பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாழ்க்கையில வேணுங்கிற உத்வேகம், முன்னேற்றம், வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நல்ல ஒரு முன்னேற்றம், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு பயிற்சியாக மாத கிரக பயிற்சி, ராசி அதிபதி பயிற்சி நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு 2025 ஃபுல்லா இருந்தீங்களோ அது தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் வழி பிறந்துருச்சு, கொஞ்சம் வேகமா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த 4 கிரகத்தின் பயிற்சி மகர ராசிக்கு போய் அதே சமயத்தில் இந்த ஆண்டு கிரகங்கள்லாம் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் ஒரு யோகமான, குருவே 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு தான். ஸோ முதல் 2 வீக்ஸ் ஒரு மாதிரியான பலன்கள் கொடுத்தாலும் லாஸ்ட் 2 வீக்ஸ், அதாவது செகண்ட் ஹாஃப் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள், டக்குன்னு சில விஷயம் நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய தொழில் விருத்தி, வேலை மாற்றம், நல்ல ஒரு வேலையில ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரருக்கு இருக்குங்க. இந்த காலகட்டத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தை மாசம் உங்களுக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது. ஸோ அது மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கு உங்களுடைய, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல, டெக்னிக்கல் விஷயத்துல, சாஃப்ட்வேர் விஷயத்துல, அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே சமயத்துல மீடியா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு, இது மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ இது பொதுவான பலன் தான் ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதி, எந்த நேரம், எந்த ஊர்ல பிறந்தீங்க, அது எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்ன அடிப்படையில என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசைகள் நம்ம நல்ல தசைகளாக, யோகமான தசைகளாக போகும்பொழுது நான் சொன்ன யோகமான பலன்கள் இன்னுமே யோகமா, இன்னும் கொஞ்சம் ஒரு தூக்கலா அதிகமான ஒரு நல்ல பலன்கள் வர மாதிரியும், நான் சொன்ன தசாபுக்திகள்லாம் ஓரளவுக்கு ஒரு சுமாரான தசாபுக்திகளா போகும் பொழுது கொஞ்சம் நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம ஜாதகம் போட்டு பார்க்கும் பொழுது நம்ம சொன்ன இந்த கோச்சார் அமைப்பும் உங்களுடைய ஜாதக பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 months எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய 6 மாதம் 12 மாதங்கள் எப்படி இருக்கு, எது மாதிரி திசையில் நம்மளோட வாழ்க்கை திரும்புது, என்ன டைரக்ஷன் காட்டுது, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன மாதிரி விடைகள் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கை நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு, என்ன மாதிரி பிராப்தங்கள் காட்டுது,
என்னென்ன மாதிரி அமைப்புல கிரகங்கள் இருந்தா எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும், எப்போ நடக்கும், டைம் லைன்ஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ எது பண்ணலாம், எப்போ வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சதுனால நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், மன உளைச்சல்கள் அதெல்லாம் இல்லாமல் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, எதுக்கு ஏற்ற டைம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மென்டலாக ஒரு மேக்கப் ஒரு பிளான் வச்சுட்டு நாம் செயல்பட்டேனால் ஒரு நல்ல வாழ்க்கையில் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லபடியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சார் அமைப்பாகிய துலாம் ராசிக்கு இப்போ சனி, குரு, ராகு, கேதுலாம் எப்படி இருக்கிறார். ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறது, குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்களும் உண்டு. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைத்து தசாபுக்திகள் ப்ளஸ் உங்களுடைய கோச்சார் அமைப்புகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி படிப்பு படிக்கலாம், மாணவர்களுக்கு எது மாதிரி மாற்றுதல் இருக்குது, அவங்களுக்கு யோகமான படிப்பு என்ன, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, எந்த துறை வந்து உங்களுக்கு யோகமான துறை, எந்த மாதிரி உங்களுக்கு வேலையா தொழிலா, எது மாதிரி வேலைகள் மாற்றங்கள் எப்போ வருகிறது, தொழில் எப்போ நம்ம செய்யலாம், பங்குதாரர்களோட நம்ம பண்றது நல்லா இருக்கா அல்லது தனியா பண்றது நல்லா இருக்கா, கல்யாண காட்சிகள் எப்போ, குழந்தைகள் விஷயம் எப்போ, உடல் உபாதைகள் எப்போ நமக்கு சரியாகுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய இப்போ நம்ம பெண்ணை சொன்ன அந்த துலாம் ராசிக்கோட கோச்சார பலன்களும் அதே மாதிரி தசாபுக்திகள் உங்களுடைய தசைகளில் வரக்கூடிய தசாபுக்களையும் புத்திகளையும் ஒருங்கிணைத்து நாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் எது மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது, எப்படி எந்த மாதிரி டெசிஷன் எது மாதிரி டைமில் எடுக்கலாங்கிறதெல்லாம் கோச்சார அமைப்புள்ள நம்ம பேசின இந்த கிரக பயிற்சி ஆகிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியும் நம்மளுடைய தசாபுக்திகளும் நம்ம லக்னத்துக்கு எது மாதிரி வேலை செய்யுது. இப்போ நீங்கள் கன்னி லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது லக்னம் வேறையா, எது மாதிரி கிரகத்தின் தசை போயிட்டுருக்கு, அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் என்ன போயிட்டுருக்கு, என்ன இடத்துலேருந்து தசை நடக்குது, என்ன நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ கன்னிராசிக்காரிங்க பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. ஸோ இது மாதிரி நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தா சூரிய திசை தான் முதல் திசை. இதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய முதல் திசை சந்திர திசை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்களோட முதல் திசை செவ்வாய் திசை. ஸோ அடுத்தடுத்த திசைகள் இந்த ராகு, குரு, சனி, புதன் திசைகள்ல என்ன திசை போயிட்டு இருக்கு, அந்த கிரகங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எப்போ செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நாம் செயல்பட்டுவேனால் கண்டிப்பா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் செய்யாமல், எதிர்நீச்சல்ல போராடாமல், கஷ்டப்படாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.